பிரைஸ் த லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல காலை வேளையில் கர்த்தருடைய வார்த்தை மூலமாய் உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். சங்கீதம் 92 சங்கீதம் 13 வசனம், கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த குறிப்பிட்ட வேத பகுதியில் கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் என்கிற ஒரு வார்த்தையை இங்கே சங்கீதக்காரன் எழுதி வைத்திருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஒவ்வொருத்தரும் கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்ட ஒரு மரத்தை போல காணப்பட வேண்டும். ஒரு மரத்தை பார்த்திங்கன்னா, அது ஒரே இடத்துல பல ஆண்டுகள் நிலைத்திருக்கும்போது அந்த மரம் வளர்ந்து அநேக மக்களுக்கு பயன்படுகிற மரமாய் மாறிவிடுகிறது. பறவைகள் வந்து அதை தங்கி விடுகிறது. அந்த மரம் அங்கே இருக்கிற மக்களுக்கு நிழலை கொடுக்கிறது. அந்த மரம் நல்ல பழங்களை கொடுத்து, அந்த மரம் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதமாக இருப்பது போல நம்ம எல்லாரும் சபையில் நாட்டப்பட்ட மரங்களை போல காணப்பட வேண்டும். இன்றைக்கு சத்துரு என்ன செய்கிறான்னா, தேவனுடைய பிள்ளைகளை சபையில் நாட்டப்பட முடியாமல் அவங்கள உலகத்தின் காரியத்திலையும் உலக சிற்றின்பங்களிலையும் என்ன செய்கிறான், நிலைத்திருக்க பண்ணுகிறான். நாம் ஒவ்வொருத்தரும் ஜாக்கிரதையாக இருக்கணும். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த கடைசி காலத்தில் நீங்களும் நானும் திருச்சபையிலே நிலைத்திருக்க வேண்டும். இன்றைக்கி அநேக தேவ ஜனங்களை பார்க்கும்போது சபைக்கு, ஆலயத்துக்கு ஞாயிற்றுக்கிழமை மட்டும் போவதை ஒரு பழக்கமாக வைத்து கொண்டிருக்கிறார்கள். சபையில் ஏதோ நம்ம சபைக்கு போகிறோம், ஆண்டவரை ஆராதிக்கிறோம் அப்படிங்கிற எண்ணத்தோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி அல்ல. சபை என்பது தேவனுடைய வீடு. அந்த தேவனுடைய வீட்டில் நம்ம நிலைத்து இருக்க வேண்டும். நீங்கள் சாமுவேலை பார்த்தீங்கன்னா, அவனை தாயார் குழந்தையாக இருக்கும்போது பால் மறந்த பிற்பாடு அவன் இந்த ஆலயத்தில் கொண்டு விட்டுட்டு போயிட்டாங்க. இந்த சாமுவேல் அந்த ஆலயத்தில் தான் வளருகிறான். அந்த ஆலயத்தில் அவன் என்ன செய்கிறான், அந்த விளக்கு அணைகிறதுக்கு முன்பதாகவே அந்த ஆலயத்திலேயே படுத்து கொள்கிறான். அந்த ஆலயத்தில் இருக்கிற பணிவிடை வேலைகளை செய்கிறான். அந்த ஆலயத்துக்குள்ளேயே அவன் இருக்கிறனால அந்த சாமுவேலோடு கூட கர்த்தர் பேச ஆரம்பிக்கிறார். அவனோடு கூட இடைவிட ஆரம்பிக்கிறார். அவனோடு கூட இடைப்பட்டு தேசத்தில் நடைபெறுகிற காரியங்களை வெளிப்படுத்துகிறார். ஏலியின் குடும்பத்துக்கு நடைபெறுகிற காரியங்களை வெளிப்படுத்துகிறார். வெளிப்படுத்தி அவனை ஒரு பெரிய தீர்க்கதரிசியாய், இஸ்ரவேலில் தீர்க்கதரிசிகள் அவனைப் போல அவனுக்கு முன்னும் இல்லை பின்னும் இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த நிலைமைக்கு அந்த சாமுவேலை தேவன் உயர்த்துகிறார். அப்போ அந்த சாமுவேல் அவ்வளோ தூரம் உயர்த்தப்பட காரணம் என்னவென்றால், அவன் ஆலயத்திலே வாசம் பண்ணி கொண்டிருந்தான். அதனால தான் தாவீது சொல்லுகிறார், வேறிடத்தில் 1000 நாள் வாழ்வதை விட உம்மிடத்தில் வாழும் ஒரு நாள் மேலானது. அப்போது அந்த தேவனுடைய ஆலயத்தில் கர்த்தரை ஆராதிக்கும்போது, அவரை மகிமைப்படுத்தும் போது, ஆலயத்தில் நம்ம நாட்டப்பட்ட ஒரு தேவனுடைய பிள்ளை இருப்போமானால் நம்மை கர்த்தர் பயன்படுத்துவார். அந்த கடைசி நாட்களில் தேவன் நம்மை ஆஸ்வதிக்க வல்லமுள்ளவராக இருக்கிறார். எனவே நம்ம ஒவ்வொருத்தரும் என்ன செய்யணும், ஆலயத்தில் நாட்டப்பட்ட ஒரு தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கணும், நிலைத்திருக்கணும், திருச்சபையில் நிலைத்திருக்கணும். சில மரங்களை பார்த்திங்கன்னா பிடுங்கி வேறு இடத்துல நடுவாங்க. அடிக்கடி பிடுங்கி நடுவாங்க. அப்படி அடிக்கடி பிடுங்கி நடுற மரங்கள் பார்த்திங்கன்னா அது வேகமாக வளர்வதில்லை, அது யாருக்கும் பிரயோஜனப்படாது. அப்போ இன்றைக்கி நம்ம என்ன எப்படி இருக்கிறோம், அடிக்கடி பிடுங்கி நடுகிற மரத்தை போல் இருக்கிறோமா, இல்லைனா ஒரே இடத்துல நிலைத்திருக்கிற ஒரு தேவனுடைய மரமாக இருக்கிறோமா என்பதை நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். அப்போ ஒரே இடத்துல நிலைத்திருக்கிற அந்த மரம் அது அழகாக வளர்ந்து பெரிய ஒரு விருட்சமாய் மாறுது போல் நாம் ஒவ்வொருத்தரும் திருச்சபையில் நிலைத்திருக்கணும். சபையில் போய் ஒரே சபையில் போய் கர்த்தரை ஆராதிக்கணும், அதில் நிலைத்திருக்கணும். சிலவங்க என்ன செஞ்சிருவாங்க தெரியுமா, பல இடங்களுக்கு மாறி மாறி போயிட்டுருப்பாங்க. அப்படி இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் நமக்கு ஒரு போதிய வளர்ச்சி வராது. நமக்கென்று சொல்லி தேவன் காட்டின ஒரு திருச்சபை, அந்த திருச்சபையில் போய் நம்ம நிலைத்து இருந்து நம்ம ஆண்டவரை ஆராதிக்க கற்றுக்கொள்ளணும். ஆமென். அப்படி ஆண்டவரை ஆராதிக்கும் போது நம்முடைய வளர்ச்சி அது மிகவும் நேர்த்தியாக இருக்கும். இங்கே சொல்லப்பட்டிருக்குது, இந்த சங்கீதம் 92 சங்கீதத்தில் அந்த 15 வசனம் சொல்லுகிறது, அவர்கள் முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமாக இருப்பார்கள். அப்போது ஒரே திருச்சபையில் நாட்டப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் எப்படிப்பட்டவங்களாக இருப்பாங்கன்னா, முதிர் வயதிலும் கனி கொடுக்கிறவர்களாக இருப்பார்கள், பசுமையும் புஷ்டியுமாக இருப்பார்கள். அல்லேலூயா. இந்த இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஒவ்வொருத்தரும் திருச்சபையில் நிலைத்திருப்போம். நமக்கென்று சொல்லி தேவன் காட்டின திருச்சபையில் நிலைத்திருந்து அந்த சபையில் நம்ம ஆண்டவரை ஆராதிக்கும் போது, அவரை மகிமைப்படுத்தும் போது நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மேன்மைகளை கற்றுக் கொடுப்பார், மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கற்றுக் கொடுப்பார். எனவே சோர்ந்து போக வேண்டாம். இந்த காலை வேளை இறைவார்த்தை கேட்ட தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஒவ்வொருத்தரும் கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்படுவோம். ஒரே திருச்சபையில் நாட்டப்படுவோம். ஒரே திருச்சபையில் நிலைத்திருப்போம். ஆலயத்தில் நிலைத்திருப்போம். ஆலயத்தில் உள்ள காரியத்தில்
நம்ம நிலைத்திருப்போம். சபைக்கு போவோம், ஆண்டவரை ஆராதிப்போம், அதில் நம்ம நிலைத்திருப்போம். உலக காரியங்கள், உலக சிற்றின்பங்கள் நம்ம நிலைத்திருக்காமல், அதில் நாட்டப்படாமல் தேவனுடைய ஆலயத்தில் நம்ம நாட்டப்படும்போது தேவன் நம்மை ஆஸ்வதிக்க வல்லமுள்ளவராக இருக்கிறார். ஜெபிப்போமா? பரலோக தேவனே, இந்த இறைவார்த்தை கேட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். இந்த இறைவார்த்தை கேட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் திருச்சபையில் நாட்டப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளை காணப்பட உதவி செய்வீராக. இந்த இறைவார்த்தை கேட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளையும் கர்த்தர் ஆஸ்வதிங்க. இந்த நாளுக்குரிய கிருபை கொடுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. உங்களை யாவரையும் கர்த்தர் ஆஸ்வதிப்பாராக. இந்த நாள் உங்களுக்கு இனிமையை அமையட்டும். ஆமென்.